நீ நினைக்கலாம் எங்க அப்பா அம்மாவுக்கு படிக்க தெரியாதுண்ணா, எங்க அப்பா அம்மா ஒரு கூலி வேலையில இருக்கிறாங்க, ஐயோ நான் ஒரு கூலி வேலை தானே செய்யறேன், எனக்கு எப்படி ஒரு வீடு கட்ட முடியும்? என் சொந்த பந்தம் எல்லாமே என்ன பார்த்து சொல்லுது இவங்க வாழ்ந்துட போறாங்கன்னு. இல்ல உனக்கே ஒரு கேள்வி, இந்த சின்ன இடத்துல இருந்து எப்படி நான் உயர்ந்த அந்த மைல் ஸ்டோன் பெருசு, என்னுடைய லக்கு பெருசா நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், இல்ல நான் ஒரு அட்வொகேட் ஆகணும், ஒரு பெரிய இடத்துல போய் நின்று நான் நீங்க காசு இல்லாம. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் சம்பளமே கூட எங்க அப்பா தர மாட்டேங்கிறாரு. எங்க ஃபேமிலியில யாருமே அந்த மாதிரி யாருமே பெரிய ஆளாவே இல்லை. நான் எப்படி வாழ போறேன்னு சொல்றியா? நீங்க ஆண்டவர் சொல்ல உயிர்த்தெழுத ஆண்டவர் முதல் சொல்றாரு, உலகம் உன்னை எது வேணா சொல்லலாம், உன்னுடைய சூழ்நிலை வேணா உனக்கு எல்லாம் நெகட்டிவா இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு நீ வாழ்கன்னுறாரு. உன்னை வாழ்கன்னு சொன்னவர் இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்காக தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். உன்னை வாழ்கன்னு சொன்னவர் இந்த உலகத்துல நீ வாழ்றதுக்காக உயிரோடு இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு நீ யோசித்த காரியங்களை, நீ சிந்திச்ச நல்ல காரியங்களை, நீ சிந்தித்த ஐயோ நான் இப்படி லைஃப்ல எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல நான் இப்படிலாம் ஆகும்னு நினைக்கிறல, அதை என்னைக்குமே மாத்திக்காத. கர்த்தர் உன்னை வாழ வைப்பாரு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இதெல்லாம் வேணா, நான் ஏழை குடும்பம், நான் எப்படி ஒரு பெரிய ஆபீசர் ஆக முடியும், ஏழை குடும்பம், நான் எப்படி ஒரு பிசினஸ்ல பெரிய ஒரு அம்பானியமால ஆக முடியும். உன் மைண்ட்ல நீ வச்சிருக்க பத்தியா ஒரு தாத்த, அதை தூக்கி போடு. உயிரோடு இருந்த ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லாரு உன்னை வாழ்கன்னு சொல்லியிருக்காரு. நீ எல்லா வேதம் சொல்றது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு.